சிதம்பரம் இத்தகைய முதல்வரான உங்கள் மடியில் தமிழ்கிறேன். இந்த விஜயபுரி நாட்டில் விஜயவர்மன் என்ற பெயர் பெற்று மிக்க சீரம் சிறப்பு நான் செய்து வருகின்றேன். இருந்தாலும் அரண்மனைக்கு என்ற முன்னேற்ற காவலர்கள் யாரும் காணவில்லையே. யாருக்கே காலம் கட்டு போய்க்குது. அங்கங்க பாம்பு வைக்க ஆரம்பிச்சாலுங்க. மாலையில பாம்பு வச்சு கழுத்துல போட்டாக்கா நீ தேங்காய் செதுற மாதிரி செதுட்டாக்கா இந்த நாட்டை யாரு ஆடுறது, எனக்கு யாரு சம்பளம் கொடுக்கறது, அதான் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணாதப்பா, செக் பண்ணாத, அத செக் பண்ணி பார்த்தேன். வேற எதுவும் கிடையாது. அரண்மனைக்கு எனது முன்னேற்ற உணர்க்கு காண தாமதம் காக்குறீங்க. இந்த ஊருக்கு வரதுக்கு பஸ் இல்லாத அவஸ்தப்பட்டுங்க. எல்லாம் நீங்க வேலையை வாங்கிட்டீங்க. வேனை விட்டுட்டு நானு காஞ்சிபுரத்துல வந்து நின்னுங்கிறேன். ஏன்பா எப்பப்பா பஸ்ன்னு கேட்டேன். ஒரு பெரிய ஊரு ஆய பையன் வச்சுங்கிறாரு. ஆயா பையன் வச்சாரா தாத்தா பழம் வச்சாரா? வாழைப்பழம்டா மூதேவி. அது பக்கத்துல ஆப்பிள். ஆப்பிள் ஆப்பிள்ரா ஆப்பிள். ஆத்துக்கொடி சாத்துக்கொடி சாத்துக்கொடி ஆனந்தி ஆனந்தி ஆரஞ்சு ஆரஞ்சு இதெல்லாம் வித்து நிற்கிறாரு. அந்த பக்கம் திரும்பி பார்த்தாக்கா கும்பல கும்பலா கூடியில வச்சுக்கிறாரு. சப்போட்டா சப்போட்டா சாட்ல போ சப்போட்டா 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 தெரியுது. கேட்ட எப்ப இந்த பஸ் இந்த ஊருக்கு கேட்டேன். அவர் சொன்னாரு இன்னும் 1 மணி நேரம் ஆகும்பா, 42 ஈ வரும். அது வந்தாக்கா ஏறினா அந்த ஊர்ல போய் இறங்கலாம் அப்படின்னு செஞ்சாரு. அப்படியே பையன் சொன்னாரு உனக்கு. நான் என்ன பண்ண பக்கத்துல கட்டை ஒண்ணு போட்டு வச்சிருந்துச்சு. அது மேல உக்காந்துக்கிட்டு ஒரு ஈயா அடிச்சுக்கிறேன். ஒரு ஈயா 42 ஈ அடிச்சுட்டேன். பெரியவரை கேட்டேன், ஏமா என்னப்பா இன்னும் பஸ் வரல, 42 ஈ அடிச்சுட்டேன். ஆடா முட்டாளே, 42 ஈ பஸ் வர அந்த ஏறிப்போ அப்படின்னு. எனக்கு இது தெரியல. தண்ணி தக அதிகமாகி போச்சு. போனேன் ஒரு வங்கு கடைக்கு போனேன். வங்கு கடைக்கு வங்குக்கு போகாத பொந்துக்கு போ. பங்கடை ஒரு இட்லி வாங்கினேன். 1 லிட்டரு என்னது? அண்ணி வாங்கினியா மச்சின்ச்சு வாங்கினியா? தண்ணி தண்ணி வாங்கினேன். எப்பா உன்னால தானே எனக்கு போராட்டமா இருக்குது. 1 லிட்டர் தண்ணி வாங்கினேன். குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு 1/2 மணி நேரத்துல பஸ் வரணும்னு போயிட்டாங்க. வயிறு வெடிச்சு போகுது. எங்கடா ஒண்ணுக்கு பார்த்தா எல்லா இடமும் கடையா இருக்குது. சகப்பா பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்துச்சு. அந்த இடத்துல போய் ஒண்ணுக்கு இருக்கலான்னு போனேன். சரி, ஒரு பெரிய ஊரி எதிர்க்க வந்தாரு. ஏம்பா இங்க ஒண்ணுக்கு இருக்காத, போலீஸ் புடிச்சு முடணும்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், பாலா போறத அவர்தான் புடிச்சு போட்டுமா அப்படின்னு. ஏன்னா அது கோயில் தீர்த்தம் பாரு. எடுத்து போய் வீட்டுல தெளிச்சா நல்லா சுகமா இருப்போங்க. போடுகலையா பொது இடத்துல சிறுநீர் கழிச்சா போலீஸ் ஒண்ணு புடிச்சு போய் லாக்கப்ல போடுறான். அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. அது மீறி நீ போய் உட்காந்து போய்ங்கிறாங்க. நான் ஒண்ணுக்கு இருந்தேங்கிறேன். காஞ்சி டேபிள் வந்துட்டா பச்சை டேபிள் வந்துட்டா கான்ஸ்டபிள். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஊத்தற வெயில. அட போடுகலையா நீ போ ஒண்ணுக்கு இருந்த இடம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் சேவுறா. அதான் சிவப்பு பெயிண்ட் அடிச்சிருந்துன்றியா? வந்தாரு காஞ்சி டேபிள் கையில அட்டி வச்சிருந்தாரு. லட்டிடா அது கீழே புனி வச்சுட்டு உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா வந்து ஒண்ணுக்கு இருப்பேன். சாத்து சாத்து சார் அறியாத பையன் தெரியாம சொல்லிட்டா. இதுக்கு போய் பண்ணா துணி அடிக்கிற போல அடிக்கிறியே. இதெல்லாம் என்னங்க தப்பு? என்னாச்சு? அந்த அடிச்சாத கான்ஸ்டபிள் ஜாதியில வண்ணாம் பண்றது எனக்கு தெரியாது. சும்மா விட்டாரா உன்ன? நான் ஜாதியில வண்ணான்னு உனக்கு எப்படின்னா தெரியும்? நீ ஜாதி கதை உண்டாக்கிட்டு நீட்டா சப்பை இச்சு பண்றான். சப்பையாகிற 2 மணி நேரம் குண்டாகிற 2 மணி நேரம்
எஸ்ஐ அவர் கூப்பிட்டு விசாரிச்சாரு. சரி எவ்வளவு திமிரு இருந்தா உன்னை அடிச்ச கான்ஸ்டபிள் ஜாதியில வந்தாலும் சொல்லியிருப்பேன். ஷூ போட்டு இருந்தாரு பாரு, தூக்கி விட்டாருங்க ஒரு மேரி மேரி சார். சின்ன பொண்ணு தெரியாம செஞ்சிட்டான், இதுக்கு போய் பசங்க மண்ணு மெரிக்கிறா பாரு மெரிக்கிறீங்க. இதுல என்னங்க தப்பு? என்ன இதுல தப்பு? அந்த எஸ்ஐ ஜாதியில பசும் பழுகுது, போ வம்பு ஏறி மரா பழுகுது. நம்ம இருக்க ஏறுத கட்சி குறைஞ்சு பாடு கிடையாது. என்ன எங்க இட்டு போறாங்க? எங்க இட்டு போறாங்க? நீ சீத பேஜாண்ட இட்டு போறாங்க. சீத பேஜாண்ட இட்டு போறாங்களா? வாஞ்சி பேஜாண்ட இட்டு போறாங்களா? நீதிபதி என்ன இட்டு போய் கோய் குண்டு மேல நிக்க வைக்கிறாங்க. கோய் குண்டு இல்ல, வாத்து குண்டு, குற்றவாளி குண்டு. எதிர்க்கு பார்த்தா கருப்பு கருப்பா காக்கா உட்காந்துக்குது. ஆமா, அரிசி போட்டு வளர்த்துன்னு இருப்பாங்க. அது உள்ள கம்மராட்டி எல்லாரும் வழக்கறிஞர், அட்வொகேட் எல்லாமே. நீதிபதி கேட்டாரு, டேய் நீ ஜாதி கலவரத்தை உண்டாக்கிட்ட, உன்னை அடிச்ச கான்ஸ்டபிள் ஜாதியில வந்தான்னு சொன்னியா? அந்த இடத்துல கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் பேசுறேன், ஏன்னா நம்ம ரிலீஸ் ஆகி வெளியே வரணுமே. நீதிபதி கேட்டாரு, உன்னை அடிச்ச கான்ஸ்டபிள் ஜாதியில வந்தான்னு சொன்னியா? எஸ் சார். என்ன ஐயாக்கு பச்சைங்களை கையெழுத்து போடுறாங்க. ஒரு கையெழுத்து வந்து போச்சு. உன்னை அடிச்சார எஸ்ஐ கட்டி வச்சார, அவரை ஜாதியில பசுன்னு சொன்னியா? ஓகே சார். என்ன ரெட் இங்க்ல கையெழுத்து போடுறாங்க. ரெட் பெனால போட்டாங்க. இவ்வளோ தப்பு செஞ்சுக்கிற, உனக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்டாரு நீதிபதி. சரி ஐந்தா சொன்ன, சின்ன புள்ள தெரியாம செஞ்சுட்டா ஏதோ நீங்க தான் வெச்சா குடிமையா அச்சா மாட்டேன். இதுல என்ன தப்பு? இதுல என்னங்க தப்பு? அந்த நீதிபதி ஜாதியில அமட்டம் பழுது. அட யார் ராமம் போடுகலையா? எங்க எந்த இடத்துல போய் என்ன வார்த்தை சொல்றது? அவள் தான் உனக்கு கட்டி கடிச்சு வரலுமே ஜெயில் தான் பழுகுது. நீ இதான வெளியே போக கூடாதுன்னு ஐயாக்கு கையில வெள்ளி காப்பு போடுறாங்க. ஆமா, கம்மியான வேலையா வைக்குது. உனக்கு வெளியில எடுத்துட்டு வந்து காப்பு போட்டுருப்பாங்க. ஐயாக்கு ஏசி போட்ட ஜீப் வெளிய நிக்குது. வெளியே அது கூட சும்மா போனா வேறு செலவு வருமே. ஏசி போட்ட ஜீப் நிக்குது. பகல்ல இப்படி ஒருத்தன் குத்துறான், அப்படி ஒருத்தன் குத்துறான். ஐயாவை எட்டுமா எயில்ல போட்டாங்க. எயில்ல போட்டிருக்க மாட்டாங்க, நெய்யில போட்டிருப்பாங்க. டேய் ஜெயிலு எப்படி? அப்ப எப்படிதான் வெளியே வந்தனியா? நான் சாமாட்டமா வந்தேன். என்ன சொல்ற? எந்த வைக்கல? பொன்னி வைக்கல வச்சாடா வெளியே வந்த போடுகாலையா? என்னடா 6 மணிக்கு வருவதற்கு காலதாமதம் என்றால் கட்டுகிறத கொட்டி அழகிறேன். நம்முடைய நாட்டில் வந்து கேட்க போகிறேன். நீங்க கேளுங்க, நான் டக்கு டக்குன்னு பதில் சொல்றேன். ஐயா கேட்கும் கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றேன். தகுந்த விடை. நிலமதாய் உரை, நிலமதாய் உரை, நிலமதாய் உரை, நிலமதாய் உரை, நிலமதாய் உரை நாட்டிலே நிலமதாய் உரை, நிலமதாய் உரை, நிலமதாய் உரை நாட்டிலே நாட்டு மக்கள் அத்தனை பேர்களும் எந்த ஒரு குறைபடம் இல்லாமல் நாலு மணி பொழுதுடன் முறையின் மீது முறையிட்டு பார்த்தா காண முடியாது. மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு வாழார வாழ்த்துறாங்க. ஐயா வாழார வாழ்த்து கொண்டிருக்கிறார். ஆமா, படிக்காத ஜென்மங்கள். நமதாயுரை, நமதாயுரை, நமதாயுரை நாட்டிலே தவறாமல் நடக்குது. ஐயா அதிலே குறையின் மீது முறையிட்டு பார்த்தா காண முடியாது. ஐயா முறையிட்டு பார்த்தாலும் காண முடியாது, காண முடியாது. ஆமா ஐயா, கல்வி சாலைக்கு நிலமதாயுரை, நிலமதாயுரை, நிலமதாயுரை நாட்டிலே பள்ளிக்கு சென்று எந்த ஒரு குறைபடம் இல்லாமல் சிறப்புடன் படித்து வருகிறார்களா? அதிலே குறையின் மீது முறையிட்டு பார்த்தா காண முடியாது. ஐயா அதை பார்த்தாலும் குறையின் மீது காண முடியாது.
காண முடியும். ஆமா ஐயா. மாதனி ஐயா. கேட்கும் கேள்விக்கு தகுந்த விடை அளித்து விட்டு அல்லவா இப்படிப்பட்ட திறமைசாலியை நான் பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன். நீ ஆட்டாத வேற யாரு ஆட்ட போறது? ஐயா என்று பயிலாதி இன்றைய தினம் உன்னை விரவகாட்டை காணப்படுத்துகிறதா? சொல்லுங்க ஐயா. என்னுடைய மனதில் ஒரு ஆனந்தமான செய்தி. ஐயோ யாரோ செத்துட்டாங்களா? டேய் ஆனந்தமான செய்தியாடா செத்துட்டாங்களான்றேன். ஆனா மூஞ்ச பத்தியா பராரிய எங்க அம்மா கூப்பிடுவாங்க என்ன போய் தண்ணி பிடிச்சிக்கிட்டு சொல்லுவாங்க. சில்வர் சொம்பு குத்தாங்க உண்டாண்டா நான் போய் அந்த சொம்பை வச்சுட்டா பித்தளை தவளி தூக்கிட்டு நீ ரெண்டாம் கட்டான் தண்ணி போய் பிடிச்சவாடான்னு சொன்னா வீட்டுல இருக்கிற சில்வர் சொம்பு எடுத்து கொயாண்டு வச்சுட்டு கொயாண்டு இருக்கிற பெரிய தவளை பித்தளை தவளை வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துருவேன். நீ ரெண்டாம் கட்டான் நீ ஓடா உள்ள அந்த அனுபவ செய்தி உன்னை உரைக்க வேண்டும் என்று பிறமாக அழைத்தேன். இருந்தாலும் உன்னிடம் அந்த ஆனந்த செய்தி சொல்ல போறதில்லை. சொல்ல மாட்டேன். எப்படி என்னுடைய மச்சான் ஆள வந்தார். நாட்டு அமைச்சர் அவர் வர வேண்டும். அவர் வந்தால் இந்த உண்மையை அப்போது உரைக்கின்றேன். அடுத்ததாக ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரும் போதுதான் ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரும் போதுதான் நீ தூங்க நிலமும் தூங்கும் ஆகாய நிலமும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோயிலா என்னோடு நூலும் இல்ல என்னோடு வாழும் இல்ல என்னோடு நூலும் இல்ல என்னோடு வாழும் இல்ல காத்தோடு போயோ காத்தாடினா என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரும் போதுதான் யாரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் வண்ண கிளிகி உன் வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன் ஊரார ஏத்தி விட்டு ஏறி நிற்கும் தன்னந்தரிகே அதை போல உன்னத்தாடி நான் பார்க்கிறேன் விதி கோடி மோதி அடித்தல் கட்சி பாசக்காரல்ல இவ மூக்கட்சி பாட்டால கோகம் தீரும் அதனால பாடுறேன் என் ஊரே மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரும் போதுதான் எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கே எண்ணம் போல வாக்காதம்மா வாக்காட்டி விட்டு தள்ளி ஏகணும் வந்தாலே வரவில் வைப்போம் விட்டு போனால் செலவில் வைப்போம் வேண்டாத பாரோ எல்லாம் ஏத்தாகணும் பூ பூத்ததெல்லாம் காயாகுமா காயானதெல்லாம் கனியாகுமா இதற்காக ஓடலாமா அதனால பாடுறேன் என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரும் போதுதான்
பக்கு